ஈவினிங் வாக் தான் கிளம்பிட்டோம். பேசிக்கலி ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சனால சரி வெளியே போகலாம், சும்மா நடந்துட்டாச்சு வரலான்னு சொல்லி தரத்தரன்னு இந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சுருக்கேன். அதனால சரி ஒரு வாக் போயிட்டு வரலான்னு 2 பேரும் இப்போ கிளம்பிட்டோம். போயிட்டு வரோம். பாய். இதுதாங்க எங்கள் தெரு. இதில் தான் வந்து நடக்க போகிறோம். யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நாள் சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க அங்கே இங்கேயும். இன்றைக்கி அவங்களும் இல்லை, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். சரி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். எதையாச்சும் பேசலாம்ல. நான் என்ன பேசுகிறேன் அவ்வளோதான். இதுக்கு ரியாக்ஷன் அவ்வளோதான். இதுக்கு மேலெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே லைட்டு கொஞ்சம் நல்லா இருக்கனால பளிச்சுன்னு தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிப்ஸு கடை நல்லாயிருக்கும். சிப்ஸு வந்து மெயின் ரோட்லேயே வந்துட்டோம். இதுதான் வந்து இங்கே புதுசாக கட்டின பெருமாள் கோயில். வெளியே பார்க்க நல்லாயிருக்கு, உள்ளே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு நாள் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. நீங்கள் இந்த வாக்கை பற்றி இந்த ரோட்டில் அப்படியே வண்டி போகிற இடத்துல நடக்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ண? ஓ எல்லாம் விதி உன் கூட சேர்ந்ததுக்கு நடக்கிறேங்கிறியே தானே. முடியாது. எஸ் வாங்க வந்துட்டோம், வீட்டு பக்கம் வந்துட்டோம். முடிஞ்சு வாக்கிங் முடிஞ்சு. அவ்வளோதான். அந்த கையை தூக்குறது இது மட்டும் தான் பண்ணுவார். வாய் திறக்க மாட்டேன், முத்து விழுந்துடும். அவ்வளோதான். சரி பாய், அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.